திருப்பூரில் நடந்த 41 பேர் மரணத்திலிருந்து இன்னும் மீள முடியாமல் நடிகர் விஜய் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த சனிக்கிழமை இன்னைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போக வேண்டியவங்க இன்னைக்கு கோர்ட்டுப்படி ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பிரச்சார வியூகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது போக போகத்தான் பார்க்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி வந்து பலப்படுத்தி நம்ம திமுகவை வீழ்த்தணும் சொல்லி ஒரு பக்கம் முயற்சி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. மெகா கூட்டணியோட இன்னைக்கு தேர்தலை சந்தித்து நம்ம ஈஸியாக வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி திமுகவும் நினைக்கிறாங்க. இதில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கு மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தமிழக அரசியல் களம் சூடு பிடிச்சிருச்சு. இப்போ 2026 சட்டசபை தேர்தல் இன்னும் ஒரு 6-7 மாதங்கள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து எலெக்ஷன் வந்துடும். இதில் யார் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதா இங்கே பெரிய எதிர்பார்ப்போடு வந்து இருக்குது. திமுக வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. திமுக கூட்டணின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது மதிமுக, காங்கிரஸ், இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் இப்படியான ஒரு கட்சிகளோடு இன்னும் சிறு சிறு கட்சிகளோடு ஒரு மெகா கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டணின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019 பாராளுமன்ற தேர்தலிருந்தே அவங்க வந்து இந்த கூட்டணியை வச்சிருக்கிறாங்க. இப்போ அதிமுக தலைமையில் என்டிஏ கூட்டணி இணைந்து 2026 தேர்தலை சந்திப்போம் சொல்லி ஒரு கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டாங்க. அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள 2024 யார் யாரெல்லாம் வந்து பாராளுமன்ற தேர்தலோட இணைஞ்சு அந்த வேலையை செஞ்சாங்களோ அவங்க எல்லாமே வந்து இப்போ வெளியேறிட்டாங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ள யார் யார் இருந்தாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன் இப்படியான ஆட்கள்லாம் இருந்தாங்க. இவங்களுமே வந்து கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் சரியில்லாமல் தான் இந்த கூட்டணி விட்டு வெளியில் வர்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து தமிழக பாஜக தலைமையாக இருந்தவரை மாற்றிட்டு இன்னைக்கு வந்து நயினார் நாகேந்திரன் அந்த இடத்துல போட்டது அந்த கூட்டணியை ஒருங்கிணைத்து கொண்டு போகிற அளவுக்கு அவர் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பிரிந்து சென்றவங்க எல்லாத்தையும் கூட்டணிக்குள்ளே இணைச்சு நம்ம வந்து தேர்தலை சந்திச்சாதான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும், இல்லைன்னா திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஓரணியில் திரண்டு திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா திமுகவை வீழ்த்துறதுக்கு முக்கிய பங்காற்றக்கூடியவங்க யாராக இருக்காங்கன்னா இன்னைக்கு வந்து டிடிவி தினகரன், ஐயா ஓபிஎஸ் 2 பேருமே வந்து இருக்கிறாங்க. இந்த 2 பேருமே என்டிஏ கூட்டணிக்குள்ள இருந்தால் மட்டும்தான் திமுக வந்து வீழ்த்த முடியும். அதிமுக பிளவில் இருக்குது அப்படிங்கிறது சின்ன குழந்தைகளுக்கு முதற்கொண்டு தெரியும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர் தோல்விகளை கொடுத்துட்டு வர்றதும் தெரியும். இப்போ இந்த தொடர் தோல்வியை தவிர்க்கணும், திமுகவை வீழ்த்தணும், அதிமுக ஆட்சிக்கு வரணும், பிஜேபியும் வந்து இந்த கட்சி தமிழ்நாட்டில் வளரணும் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நல்லது. இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே டிடிவி தினகரன் ஒருவேளை அவர்கள் வந்து வந்தாலுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. டிடிவி தினகரன் அவர்களுமே வந்து அந்த கூட்டணிக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எடப்பாடி பழனிசாமியுடைய துரோகத்தை எதிர்த்து தான் நாங்கள் வந்து கட்சியை ஆரம்பித்தோம். அந்த துரோகத்தை தோளில் சுமந்துக்கிட்டு நாங்கள் வந்து இது பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. முதலமைச்சர் வேட்பாளரை மாற்றுங்க, வேணால் கூட்டணிக்குள்ளே வர்றதை பற்றி நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க டிடிவி தினகரன். அந்த கருத்தை ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே வந்து ஆதரித்து பேசியிருந்தாங்க. இப்போ அமித்ஷா அவர்களை வந்து பாஜகவுடைய முன்னாள் தலைமை அண்ணாமலை சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. PL சந்தோஷ் அவர்களுமே வந்து சந்திக்க இருப்பதாகவும் ஒரு தகவல் இருக்குது. பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைமை அண்ணாமலையோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா எப்படியாவது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களை வந்து எப்படியாவது நம்ம உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா எப்போதுமே வந்து தினகரன், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து விட்டு கொடுக்காம பேசக்கூடியவங்க. அவரோட ஒரு செய்தியாளர் சந்திப்போட சொல்லியிருக்காங்க, இக்கட்டான சூழ்நிலையில் 2021 எந்த விதமான நிபந்தனையும் இன்றி 2 பேருமே வந்து மோடி அவர்கள் வந்து பிரதமராக வருவதற்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதில் ஒவ்வொரு தொகுதிகளில் தான் அவங்க வந்து நின்றாங்க. அப்படி இருக்கிறவங்கள நம்ம திடீர்னு வந்து விட்டுற முடியாது, அவங்க எப்படியாவது பரிசீலனை பண்ண சொல்லி அவங்க உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து பேசினார். இப்போ அமித்ஷா அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களை சந்தித்து பேசுகிறாங்க, PL சந்தோஷ் அவர்களை சந்தித்து பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அதிமுகவுடைய நிலவரங்களை பற்றி கண்டிப்பாக எடுத்து பேசுவார். 2026 தேர்தலை எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறது பொறுத்தும் இந்த கூட்டணிக்குள்ளே விலகி போனவங்களை எப்படி உள்ளே கொண்டு வரது குறித்தும் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலைகளை வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அரசியல் சூழல் உருவாகிருக்கு. எப்படி அப்படின்னா
கரூரில் விஜய் அவர்கள் நடத்தின அந்த பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இந்த 41 பேர் உயிரிழப்பை வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு பொருட்படுத்தவே இல்லை. அந்த கூட்டத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, நான் போனேன் பேசினேன் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த 41 பேருடைய உயிரையும் வந்து ஒரு அலட்சியப்படுத்துகிற மாதிரி தான் ஒரு வீடியோ வெளியிட்டார். சும்மா இருந்தால் கூட யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. அந்த வீடியோ வெளியில் வந்த உடனே தான் எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்சியினுடைய தலைமை, தன்னை பார்க்க வந்தவங்க, தன்னை நேசித்த ஒரு ரசிகர்கள், தொண்டர்கள், அவர்களுக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இவர் இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிடுறது எப்படி அப்படிங்கிறது கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க விஜயனுடைய ரசிகர்களே. இந்த கூட்ட நெரிசலில் இறந்து போனாங்கள்ல, அதை பற்றி தமிழக அரசு இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுத்து விசாரணைக்கும் வந்தது. நீதிபதிகள் வந்து நடிகர் விஜய் அவர்களை ஏகப்பட்ட கேள்விகள் வந்து கேட்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு வந்து தலைமை பண்புங்கிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, விஜய் அவர்கள் வண்டி வாகனம் வரும்போது, கேரவன் வரும்போது அந்த இடத்துல வந்து ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு, அதுக்கு எந்த விதமான வழக்கும் பதிவு பண்ணாமல் இருக்கீங்களே என்ன அப்படின்னு சொல்லி காவல்துறை மீதுமே வந்து நீதிபதிகள் வந்து பேசியிருக்கிறாங்க. இப்படியாகப்பட்ட சூழ்நிலையில் எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு ஆதரவாக செயல்படுற மாதிரி ஒரு சூழல் உருவாயிருச்சு. ஏன்னா ஆளும் அரசு வந்து திமுக, இந்த திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக நம்ம வந்து களமிறங்கினாதான் நம்ம வந்து அரசியலை நம்ம வந்து பண்ண முடியுங்கிற சூழ்நிலை இங்கே வந்து உருவாயிருச்சு. இப்போ பாஜகவாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ஆதரவை வந்து கொடுக்குறாங்க. சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறாங்க. ஆளும் அரசு வந்து மக்களை பாதுகாக்க தவறிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் நடிகர் விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. இப்போ வந்து நீதிமன்றத்தில் வழக்குகள் வந்து இருக்குது. இது சம்மந்தப்பட்டவர்கள் 2 பேர், இது கரூர் மாவட்ட மதியழகன் மற்றும் ஒருவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இவர் புஸ்லி ஆனந்த், அதுக்கடுத்து சிடிஆர் நிர்மல்குமார் இவருக்கு வந்து முன்ஜாமீன் கேட்டு மனு போட்டிருந்தாங்க. அது நேற்று வந்து நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அவர்களை பிடிக்கிறதுக்கு 2 தனிப்படை வந்து அமைச்சு தேர்தல் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ முழுக்க எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் வந்து இது நடிகர் விஜய்க்கு வந்து ஆதரவாக செயல்படுறாங்க. சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. 2026 சட்டசபை தேர்தல் வந்து எதை நோக்கி கூட்டணி போகுது அப்படின்னா, நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை எப்படியாவது இந்த அதிமுக, பிஜேபி, தமிழக வெற்றி கழகம் 3 பேரும் கூட்டணி அமைத்து தேர்தல் சந்திப்பதற்கான ஒரு சூழலை வந்து பிஜேபி வந்து உருவாக்குறாங்க. இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு ஆதரவாக தான் இன்னைக்கு வந்து பிஜேபியை செயல்படுது. அங்கே கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் அந்த அசம்பாவிதங்கள் நடக்குது. இது மத்தியில் பாஜக என்ன பண்ணுறாங்க, 8 பேர் கொண்ட குழு ஹேமாமாலினி தலைமையில் இங்கே வந்து உண்மை கண்டறியும் குழு வந்து அனுப்புகிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு வந்து விஜயை காப்பாற்றுறதுக்கு பிஜேபி நினைக்கிறாங்கன்னு பார்த்துங்க. அண்ணாமலை அவர்கள் அமித்ஷா அவர்கள்ட்டையும் பி.எல். சந்தோஷ் அவர்கள்ட்டையும் சொல்வதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நம்ம விஜயை காப்பாற்றி விட்டுருவோம், அவர் வந்து நம்ம கூட்டணிகளை கொண்டு வந்துடுவோம், நம்ம வந்து தேர்தல் சந்திச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இப்படி உருவாகும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி வரும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு போகிறாரு, இன்னொரு பக்கம் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு போகிறாரு. விஜய் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வருவாரா அப்படின்னா வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா பிஜேபியை கொள்கை எதிரியாக நினச்சி தான் இங்கே அரசியலை வந்து நகர்த்திட்டு போகிறாரு விஜய். அப்படி இருக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? ஏன்னா திமுக வெர்சஸ் அதிமுக இருந்த அந்த தேர்தல் களத்தை திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து மாற்றி காட்டினாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரூர் நடந்த அசம்பாவிதம் அதை தலைகீழாக புரட்டி போட்டுருச்சு. இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.